அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, யுபிஎஸ்சி சம்மந்தமானது தான். இன்று தகவல்ல என்ன அப்படின்னா, யுபிஎஸ்சி 2025ல நடைபெற்ற என்டிஏ, அப்புறம் சிடிஎஸ் இந்த 2 தேர்வுல முக அடையாள தொழில்நுட்பத்தை சோதனை முறையில் பயன்படுத்தியது. இதில என்ன அப்படின்னா, தேர்வர்கள் பதிவு செஞ்ச ஏற்கனவே புகைப்படம் குடுத்துருப்பாங்கல்ல, அத தேர்வு மையத்தில அவங்க ஏஐ மூலமா பார்ப்பாங்க. அது சரியா இருந்தது அப்படின்னா மட்டும் தான் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. அது பார்க்கறதுக்கு 8 டூ 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் அதோட டைமிங் ஆயிருக்கு. இது மொத எங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா, குருகிராம் அப்படிங்கிற இடத்துல பைலட் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. யுபிஎஸ்சி என்இஜிடி அதோட சேர்ந்து இந்த ஒரு ஆப்ப இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இது மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா, போலியான அவர்கள் உள்ள எக்ஸாம் எழுதக்கூடாது. அத தடுக்கிறதுக்காகவும், வெளிப்படைத்தன்மை தேர்வு முறையில நம்பிக்கை அதிகரிக்கவும் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நீண்ட வரிசைகள் குறைஞ்சிரும். கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியிட்டிருக்காங்க. இது சில கவலை என்ன அப்படின்னா, முக அடையாள தர எப்படி சேமிக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நாளடைவில் நடைமுறைப்படுத்தின எல்லா இடங்களையும் இந்த வசதி மேம்படுத்தப்படணும். ஆதாரோட இணைப்பு எல்லாத்தையும் வந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். இது ஒரு சோதனை முறையில் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னென்ன எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, யூபிஎஸ்சியில் இனிமே அட்மிட் கார்டு, புகைப்பட வகை அடையாள அட்டை இதெல்லாம் கொண்டு வரணும். எதிர்காலத்துல இந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷன்லேயே எல்லாமே சரியாயிரும். தேங்க்யூ.